அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு ஜீரகம், தென் 1.5 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன். மிளகு இல்லைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பூண்டு போட்டுக்கிறேன், ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா நம்ம போட்டுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஸோ எண்ணெய் நம்ம ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும் ரசத்துக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைசலை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க ரசத்துக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகு சீரகம்லாம் வச்சுருந்தேன், அதை அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பார்த்திங்கன்னா நான் இந்தமாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரசம் வச்சுருவேன். எல்லாமே பார்த்திங்கன்னா தாளித்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுவாங்க. நான் வந்து நார்மல் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், ரசப்பொடி போட்டுருவேன். புளி தண்ணியை வந்து நான் லாஸ்ட்டாக தாங்க ஊற்றுவேன். ஸோ அது கருகி போயிடக்கூடாது இல்லையா மசாலா, அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் புளியை கரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றிக்கிறேன். நம்ம புளி கரைசல் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ உப்பு நம்ம போட்டுக்கலாங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சுவையான ரசம் ரெடி. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ நான் அதனால் ஈஸியாக பண்ணிட்டேங்க. தேங்க்யூ.